Om Saravana Bhava. Happy morning to all my brothers and sisters of third year CSE students. Today we are at the online class in the subject of internet programming. In previous class, we have started our topic in XML. So the XML is very important and very interesting topic. So in that XML, we have seen some of names, how to declare our namespace, how to format DTD, and I have given assignment regarding it also. Okay. I just want to give an overview in a short manner. Say what is my XML? So XML is your extensible markup language, and it is used for is used to describe the content of the document. Okay. ஸோ உங்களோட எக்ஸ்எம்எல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் அட்வான்டேஜஸ் வந்துட்டு இது ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நியூட்ரல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஜென்ரேட் பண்ணும்போது பிஆர்எல் யூஸ் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களோட எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் எப்பவுமே வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். இதோட கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் யூஸரை அலோவ் பண்ணி உங்களுடைய டேக் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் ரூல்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மேட்டிங் ரூல்ஸ் யூஸ் பண்ணி யூசர் டிஃபைன் டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தென் வி ஆர் சீன் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யோர் HTML அண்ட் தென் XML. HTML அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். அதே மாதிரி இது வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து ப்ரிசர்வ் ஆகாது. XML வந்து எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இதில் ஒயிட் ஸ்பேஸ் ப்ரிசர்வ் ஆகும். இது நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது XML வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டேக்ஸ்குள்ளே ப்ராப்பராக வந்து என்க்ளோஸ் பண்ணணும். And we have seen about building blocks of XML document. So in that building blocks, elements, attribute, C data, PC data. இந்த நாலுமே நீங்கள் எந்த XML கோடிங் எழுதினாலும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆட்ரிபியூட் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் வந்துட்டு உங்களுக்கு யூசேஜில் வரும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் C data and then PC data. ஸோ PC dataனா past character data. Then we have seen how to declare the elements. ஸோ எலமெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா எலமெண்ட்டோட நேம் கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். தட் இஸ் ELT1 ELT2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணும். ஸோ அப்போ XML டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்னு ரெண்டு இருக்குது. ஸோ உங்களோட இன்டர்னல் டாக்குமெண்ட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன வேல்யூஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூஸ் வந்து மேலே வந்து ஒரு XML டாக்குமெண்ட் எழுதிட்டு அது கீழே ஒரு HTML கோடிங் எழுதி நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி, கேரக்டர் டேட்டா, எனி கண்டென்ட் அண்ட் தென் தி சீக்வன்ஸ். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட், ஸோ ELT_name நேம் அதோட எம்டி வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ PC டேட்டா கேரக்டரை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் காம்பினேஷனில் வந்துட்டு நீங்கள் டேட்டாஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோட ஐட்ரேட்டர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க், ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் தென் ப்ளஸ். ஸோ கொஸ்டின் மார்க்ஸ் வந்து உங்களுடைய ப்ரிசைடிங் சாய்ஸ் 0 இல்லைனா 1 டைம்ஸ் தான் வந்து உங்களுக்கு அக்கர் ஆகும். அதுக்கப்புறம் இதோட ப்ரிசைடிங் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லைனா மோர் டைம்ஸ் வந்து அக்கர் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ளஸ் அப்படின்றது கன்கான்டினேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் யூ ஹவ் சீன் அபவுட் அண்ட் how to declare the attributes. ஸோ attributes declaration வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த attribute declarationல உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரூட் கொடுத்துருப்பாங்க. அதாவது எலமெண்ட் நேம் தெரியணும். and then you have to give that attribute name, then the attribute type, then default value. ஸோ இப்போ required அப்படின்னா தேவைப்பட்ட நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கீழே பார்த்துருப்போம். ஸோ அட்ரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஃபீல்டை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெக்வயர்ட் அப்படின்ற அந்த லைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் டைப், அதோட சின்டாக்ஸ், தென் தே டிஸ்கிரிப்ஷன். ஆட்ரிபியூட் டைப்பில் கேரக்டர் டேட்டா இருக்கும், எனுமரேட்டர் இருக்கும், ஐடென்டிஃபைஸ் இருப்பாங்க. அது ஐடென்டிஃபைட் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். தென் அந்த ஐடென்டிஃபையரோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டு யூ ஹவ் டு டோக்கன் தி நேம் அண்ட் தென் டோக்கன் லிஸ்ட். இதோட வேல்யூஸ் எல்லாமே உங்களோட ஆட்ரிபியூட் டைப். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இப்போ டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ, ரெக்வயர்ட், இம்பைல்ட் அண்ட் தென் ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். இது எல்லாமே அதனுடைய டிஃபால்ட் வேல்யூஸ். தென் நெக்ஸ்ட் இஸ் how you are going to declare the entity. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டிட்டி டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்.
ஸோ மெயின் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூல் இருக்குது. உங்கள் XML வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேக்கில் ஃபஸ்ட்டு நான் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிடுறேன், அப்புறம் நான் கேப் லெட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த டேக் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதே தான் நீங்கள் வந்து க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டேக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி XMLல ஸ்டார்ட் டேகும் அதே மாதிரி எண்டிங் டேகும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக நெஸ்டிங் ஆகிருக்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது நெஸ்டட் எல்லாமே வந்து கரெக்டாக நடந்திருக்கணும். நெக்ஸ்ட் we have seen about XML namespace. ஸோ XML namespace எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை ஒரு காமன் நேமில் கொடுத்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்புட் டெக்ஸ்ட் கொடுத்துருப்போம், அதில் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்து அந்த ஃப்ளவர்ஸோட இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. தென் we have seen about and DTD ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன், அதில் எலமெண்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், டேட்டா, சி டேட்டா, பிசி டேட்டா எல்லாமே காமன் தான். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்னல் டிடிடி எப்படி டிக்ளேர் பண்ணலாம், அதில் ஒரு எக்ஸ்டர்னல் டிடிடியை எப்படி நம்ம வந்துட்டு அசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் ஒரு அசைன்மெண்ட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் பேர் தான் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் போஸ்ட் பண்ணலை. ஸோ அப்பப்போ கொடுக்குற அசைன்மெண்ட்ஸை நீங்கள் அன்னன்னைக்கே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, தென் வாட் வில் பி த மெரிட்ஸ் ஆஃப் டிடிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிடிடியோட மெரிட்ஸ் வந்துட்டு டிடிடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சிம்பிள் அண்ட் காம்பேக்ட். அதே மாதிரி டிடிடி வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் அண்ட் தென் வந்துட்டு எம்பர்டட் டேரெக்டாக வந்து XML டாக்குமெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிமெரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஸோ இதில் யூஸ் பண்ணுற டிடிடி வந்து பார்த்தீங்கன்னா XML டாக்குமெண்ட்டில் வந்து அப்பியர் ஆகலை அப்படின்னா அப்போ அது எந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களால் அசைன் பண்ணிக்க முடியாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ டுடே we are going to see the new topic about an XML schema. ஸோ XML schema அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு XML டாக்குமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் XML schema வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட பில்டிங் பிளாக்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கோடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் அசைன் தி ஆல்டர்னேட்டிவ் கோடிங் ஃபார் யோர் XML schema. ஓகே, ஸோ இந்த XML schema லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா XML schema definition language, that is XSD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த definition languageல you can define the element, attribute. ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு சைல்டு எலமெண்ட், அந்த சைல்டு எலமெண்ட்க்கு இன்னொரு சைல்டு எலமெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம XML அப்படின்னாலே ட்ரீ ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ ஒன்றுக்கு கீழே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் அண்ட் தென் லூப்பிங் வந்துட்டு இருக்கும். தென் உங்களோட XML schema வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேட்டா டைப்ஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ XML schema அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு XML schemaவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்டெப்ஸ். உங்கள் ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிளான XSD ஃபைலை அதோட XML டாக்குமெண்ட்டில் கொடுத்து டிஃபைன் பண்ணிடணும். ஸோ அப்போ டிஃபைன் பண்ணும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட் ஸ்கீமா டாட் XSD அப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் டாட் XSDன்னு போட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்கீமா அப்படின்றது என்னுடைய XML ஸ்கீமாவுடைய ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹவ் டு ரைட் ஒன் XML schema. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். ஸோ XML schema நான் எழுதுறதுக்கு அதனுடைய எக்ஸ்டென்ஷனான XS அப்படின்றத உங்களுடைய எலமெண்ட் நேம் அண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள் XML வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெர்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் பாருங்கள் schema XML NS. ஸோ அதில் வந்து உங்களோட HTTP இந்த HTTP பாத் கம்பல்சரி நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். தட் இஸ் www.w3.org. அதில் 2001 XML schemaன்னு இருக்குது. அதில் இருந்து என்னோடய எலமெண்ட்ஸ் நான் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி நான் வேல்யூஸ் வந்து ரைட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான அந்த பாத் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கிளியராக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது காம்ப்ளெக்ஸ் டைப், அந்த காம்ப்ளெக்ஸ் டைப்புக்குள்ளே சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ரைட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டிக்ளேர் த நேம், அட்ரஸ், ஸ்டாண்டர்ட், மார்க். அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கீமாவை க்ளோஸ் பண்ணும். ஸோ ஹேவ் இன் மெமரி XML schema எழுதும்போது டெஃபினட்டாக உங்களோட கீவேர்ட் XS அப்படின்றத யூஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் பாத்தை நீங்கள் அசைன் பண்ணி தான் நீங்கள் ப்ரோக்ராமே எழுதணும். ஓகேவா? ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அப்படியே நார்மலாக
ஒரு டிடிடி போட்டோ இல்லைனா வந்து நார்மல் எலமெண்ட்ஸ் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் போட்டோ நீங்கள் ஸ்கீமா ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஓகேவா? எக்ஸஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அண்ட் குவாலிஃபையர். உங்களுடைய எக்ஸாம்பிள் ஸ்கீமாவோட எலமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்எஸ் அப்படின்றது. ஸோ எக்ஸஸ் ஸ்கீமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ஸ்கீமான்றது உங்களோட ரூட் எலமெண்ட். அதில் எக்ஸ்எம்எல் என்எஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ. அந்த கம்ப்ளீட் பாத் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த கம்ப்ளீட் பாத் www.w3.org அப்படின்ற கம்ப்ளீட் பாத் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கான இடம். ஓகேவா? யுவர் டாக்குமெண்ட் டிக்ளரேஷன் அந்த ஸ்பேஸில் தான் நடக்கும். ஓகே, தென் ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்எம்எல் எலமெண்ட்ஸை அது கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணும்போது அதில் myschema.xml அப்படின்ற எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கீமாவுடைய ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க, myschema.xml. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனது XSD. ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய XSD ஸ்டூடெண்ட் ஸ்கீமாவுடைய ஒரு எக்ஸ்எம்எல் ஸ்கீமா கோடிங் இது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா XSD. இப்போ நீங்கள் எழுத போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் ஃபார் யோர் myschema. ஸோ myschema.xml ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுவும் அதே மாதிரி தான் உள்ளே நீங்கள் என்னெல்லாம் வந்து அந்த ஸ்கீமாவில் டிக்ளேர் பண்ணிங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே எழுதணும். ஸோ அதுதான் ஸ்டூடெண்ட் XML NSல XSSல அந்த கம்ப்ளீட் பாத் கொடுத்துட்டு அதில் ஸ்டூடெண்ட்டோட லொக்கேஷன் போயிட்டு யூ ஹேவ் டு டிக்ளேர் தி நேம், அட்ரஸ், ஸ்டாண்டர்ட், மார்க்ஸ், and then you have to close the student HTML. ஓகேவா? அந்த டேகை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் XML-உடைய டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ வேர்ஷன். உங்களுடைய என்கோடிங் எந்த இடத்துல எதனோட என்கோடிங் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்களோ அந்த என்கோடிங் பார்ட் வந்து அது எடுத்திருக்கு. ஸோ செகண்டு XML NS:XSI அப்படின்றது உங்களுடைய ஆட்ரிபியூட். ஸோ அந்த ஆட்ரிபியூட் வந்து என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்கீமா எந்த இடத்துல இருக்குது, அதனோட நேம் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாக வந்து டிக்ளேர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் வந்து இப்படி தான் வரும். ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடைய என்ன டேட்டா பேஸ் இருக்கோ அந்த டேட்டா பேஸோடைய வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு XML connect ஆகிட்டு you get an output like this. See what's an output has been declared. You have to give the namespace with the location. So student schema அப்படின்ற XSD location எடுத்துக்குது. அதில் நேம், அட்ரஸ், ஸ்டாண்டர்ட், மார்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ஒரு பேசிக்கான XML ஸ்கீமா. ஸோ இப்போ இதில் டேட்டா டைப்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா டைப்ஸ் ஒவ்வொருத்தருடைய பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டேட்டா டைப். ஸோ உங்கள் XML ஸ்கீமாவில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 4 டேட்டா டைப் இஸ் ஸ்ட்ரிங், டேட், நியூமரிக் அண்ட் தென் பூலியன். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர், லைன், டேப் இல்லைனா ஒயிட் ஸ்பேஸ், இதை எல்லாமே கொண்டது தான் உங்களுடைய ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் நேமை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்ற இடத்துல நீங்கள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். XML வெர்ஷன், தென் XML ஸ்கீமா, XML அந்த பாத் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த பாத் தான் வந்து உங்களுடைய ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புடைய டிக்ளரேஷன்ஸ். ஓகே, தென் யுவர் செகண்ட் ஒன் இஸ் டேட் டேட்டா டைப். ஸோ டேட் டேட்டா டைப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டேட் டேட்டா டைப்பில் யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை தி டேட் விச் ஹாஸ் பீன் யூஸ்ட் அண்டர் யோர் XML. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இயர் மென்ஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் மந்த், அதுக்கப்புறம் டேட். அது வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் டேட்டா டைப் டேட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அசைன்மெண்ட் நீங்கள் மாற்றிக்கணும். சப்போஸ் மந்த், டேட், இயர் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் மாறும். ஸோ இங்கே நான் டேட்டா டைப் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக XSSல என்ன இருக்கும் அப்படின்னா இயர், மந்த் அண்ட் தென் யோர் டேட், அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது உங்களுடைய ஃபஸ்ட்டு XML ஸ்கீமா. ஸோ உங்கள் டேட்டோடைய டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் நேமில் டேட் ஆஃப் பர்த் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தில் டைப் இஸ் ஈக்குவல் டு XS:date இருக்குது. ஸோ அந்த டேட் என்னவோ அதை நம்ம அங்கே அசைன் பண்ணோம். ஸோ XS ஸ்கீமாவில் அதை அசைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் டைப் demo.xml. ஸோ இந்த demo.xml
ஸோ நம்ம என்ன அசைன்மெண்ட்டில் டேட் கொடுத்துருந்தோம், இயர், டேட், சாரி மந்த் அண்ட் தென் யுவர் டேட். அதுதான் 2009/9/1. அப்போ அவர் செப்டம்பர் 1, 2009 தான் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த். அதை நம்ம எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டில் டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். திஸ் இஸ் மை டேட் இன் டேட்டா டைப். ஸோ உங்கள் எக்ஸ்எம்எல் ஸ்கீமாவில் உங்கள் டேட்டை இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் யோர் நியூமரிக். ஸோ நியூமரிக் அப்படின்றது உங்கள் டேட்டா டைப் அது மேபி டெசிமலாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இன்டீஜர் வேல்யூவாகவும் எடுத்துக்கும். ஸோ நெய்தர் பார்ட், ரெண்டுத்தில் எதை வேணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணிக்கும். ஸோ இதில் பாருங்கள் எக்ஸ்எம்எல் ஸ்கீமா இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்எம்எல் ஸ்கீமாவில் வேர்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ உங்களோட மை மார்க்ஸ் அப்படின்றதுல யூ ஹவ் டு டைப் தி மார்க்ஸ். வெறும் நியூமரிக் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து அசைன் பண்ணிக்கும். அப்போ அந்த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டில் அந்த டெசிமல் டைப்பில் demo.xml அப்படின்னும் போது அந்த எக்ஸ்எம்எலோட வேல்யூஸ் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசைன் ஆகிடும். ஸோ இப்போ என்னோடய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 இல்லைனா 100 மார்க்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த மார்க்ஸ் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ டிஸ்பிளே ஆகும்போது அந்த டேட்டா டைப் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டீஜர் டேட்டா டைப் அப்படி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதனோட எக்ஸ்எம்எல் ஸ்கீமா பாருங்கள், இன்டீஜர் டைப் டாட் எக்ஸ்எஸ்டி. ஸோ இந்த இன்டீஜர் டைப் டாட் எக்ஸ்எஸ்டியில் உங்களோட எக்ஸ்எம்எல் எலமெண்ட் நேம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த எலமெண்ட் நேம் அது வந்து எடுத்துக்கும். ஓகே, தென் யுவர் லாஸ்ட் ஒன் இஸ் பூலியன். ஸோ இந்த பூலியனில் பூலியன் டைப் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ அந்த பூலியன் டைப் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும்போது யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை வெதர் த கிவன் வேல்யூ இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷனில் நீங்கள் வேல்யூஸ் என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். இதுதான் அதனுடைய பூலியன் டைப். தென் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கீமா. ஸோ ஸ்கீமா வந்து மோர் ஸ்பெசிஃபிக். இது வந்து எல்லா டேட்டா டைப்புமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்கீமா வந்து பார்த்திங்கன்னா அவேர் ஆஃப் நேம் ஸ்பேஸ். இப்போ நார்மலாக நம்ம நேம் ஸ்பேஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், ஒரு காமனான நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே நம்ம அசைன் பண்ணுறோம், அதுதான் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஸ்கீமா வந்து பார்த்திங்கன்னா நேம் ஸ்பேஸ்க்கு அவேராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்எம்எல் ஸ்கீமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்எல் வந்து லார்ஜ் நம்பரை நம்ம பில்ட் பண்ணுறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா W3C ரெக்கமெண்டேஷன் இருக்கும். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்எம்எல் ஸ்கீமா இஸ் காம்ப்ளெக்ஸ், ரொம்ப ஹார்ட் டு லேர்ன். அதே மாதிரி எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமாவில் நான் கரஸ்பாண்டிங் ஸ்கீமா நான் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து எப்பவுமே ப்ரெசென்ட்டில் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் த ஃபைல் வில் பி இன் அண்ட் ஆப்சன்ட் மோட். அப்போ அந்த மாதிரி டைமில் உங்களோட ஸ்கீமா டேட்டாவை நான் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லார்ஜ் ஆப்ரேஷன்ஸ் எதாவது நடக்குது அப்படின்னா அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது எனக்கு டஃப்பாக இருக்கும். தென் திஸ் இஸ் அன் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கீமா ஓவர் டிடிடி. ஸோ டிடிடியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்கீமாவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்கீமாவும் டிடிடியும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ் தான். ஆனால் டிடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் யூஸ் பண்ண முடியும், நிறைய காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்கீமாவில் காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்ஸும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். தென் ஸ்கீமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைப் ஆஃப் டேட்டாவை என்ன இருக்கோ அதை டிஃபைன் பண்ணும், பட் டிடிடியில் உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஸ்கீமா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நேம் ஸ்பேஸை கொண்டது, ஆனால் டிடிடியில் நேம் ஸ்பேஸ் கிடையாது. தென் எக்ஸ்எம்எல் ஸ்கீமாவில் எக்ஸ்எம்எல்லையும் எழுதலாம், ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரைவ்டு டைப்ஸும் எழுதலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் எக்ஸ்எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா W3 ரெக்கமெண்டேஷன் கொண்டது, டிடிடியில் W3 ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம், டிடிடியில் வெப் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ண முடியாது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் யோர் எக்ஸ்எம்எல் ஸ்கீமா. ஸோ எக்ஸ்எம்எல் ஸ்கீமா நான் என்னென்னு எழுதணும், ஸோ அதனுடைய சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் எழுதிட்டு அதில் எக்ஸ்எம்எல் ஸ்கீமா எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த ஸ்கீமாவில் உங்களுடைய எக்ஸ்எஸ்டி பார்ட் என்ன அப்படின்னு எழுதிட்டு யூ ஹவ் டு இண்டிகேட் தி டேட்டா டைப்ஸ். ஸோ அதனுடைய டேட்டா டைப்ஸ் என்னன்னு எழுதிட்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கீமா ஓவர் டிடிடி இது வரைக்கும் நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் டோம் அண்ட் ப்ரெசன்டிங் எக்ஸ்எம்எல். டோம்னா என்னென்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்றது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் யுவர் நியூட்ரல் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏபிஐ வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக உங்கள் டோம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் டோம் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களோட XML டாக்குமெண்ட்டை லோட் பண்ணும். Then it will access the elements. Then you can delete the elements and change the elements of XML document. ஸோ XML டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே உங்களால் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட், ஹவு டு லோட் அன் XML ஃபைல். ஸோ XML ஃபைல் நான் எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணணும். நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு HTML கோடிங் எழுதணும். ஸோ அதான் HTML கோடிங் எழுதியிருக்காங்க. ஸோ உங்களோட சிம்பிள் டோம் எக்ஸாம்பிள் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் டைப் இருக்குது, தட் இஸ் text/JavaScript. இதில் XML டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆக்டிவ் எக்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் Microsoft.xml DOM. ஸோ XML டோமில் ஆக்டிவ் எக்ஸ் ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் அண்ட் தென் ட்ரை பிளாக்ல நீங்கள் போடணும். ஸோ கேட்சில் போடும்போது இப்போ XML டாக்குமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிரியேட் டாக்குமெண்ட். நான் புதுசாக என்ன பண்ணுறேன், ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதனுடைய அலர்ட் மெசேஜ் கொடுத்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணும்போது XML டாக்குமெண்ட் asynchronous is equal to false. ஸோ லோட் பண்ணும்போது student.xml நான் லோட் பண்ணணும். தென் ஐ ஹவ் டு ரைட் document.write of XML document student XML is loaded. ஸோ அப்போ அந்த ஸ்கிரிப்டிங் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போது அதில் லோட் ஃபங்க்ஷன் அப்படின்றத உங்களோட XML ஃபைலை யூஸ் பண்ணுறதுக்காக எழுதுகிற ஒரு வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபையாக XML ஃபைல்ஸ் இருக்கும். அந்த XML ஃபைல்ஸ் நீங்கள் லோட் பண்ணும்போது அதோட கரண்ட் பாத் கொடுத்து நீங்கள் லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா student.xml அப்படின்றது உங்கள் ஃபைல்ஸ் நீங்கள் எங்கே நீங்கள் அசைன் பண்ணமோ அந்த இடத்துல அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வேல்யூஸ் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான சிம்பிள் பாருங்கள், XML டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட XML வெர்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, ரோல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரோல் நம்பர், நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நார்மலாக நோட்பேட் எடுத்து நீங்கள் டைப் பண்ணுறது. ஸோ ஸ்டெப் 2ல் ஏதோ ஒரு வெப் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ ஏதோ ஒரு வெப் ப்ரௌசர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன XML டாக்குமெண்ட்டு நீங்கள் லோட் பண்ணீங்களோ அந்த லோட் பண்ண பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அந்த டிஸ்பிளே ஆகிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுடைய XML டாக்குமெண்ட் வந்து ஒரு நியூ ஆக்டிவ் எக்ஸ் ஆப்ஜெக்டில் ஒரு மைக்ரோசாஃப்ட் XML அந்த டோமை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த XML டாக்குமெண்ட் வந்து ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்றத அசைன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வேல்யூஸ் அது லோட் பண்ணி உங்களுக்கு ரைட் பண்ணி ஆப்ரேஷன்ஸை சென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளோட கிளாஸ் நம்ம இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். வில் see the remaining classes in an upcoming days. Okay, thank you.